வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சிக்கன் வறுவல் தாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்கவே தேவையில்ல, பச்சையாகவே அரைக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்க வேண்டியது தான். கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10 போல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்க வேண்டியது தான். அதுவுமே கூட போட்டுட்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டும் கூட போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு கொஞ்சம் போல் போட்டுக்க வேண்டியது தான். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ போல் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன மசாலா போடுறோம் நம்ம பார்க்க வேண்டியது தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்க வேண்டியது. சால்ட் போட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு நம்ம பொரிக்கும் போது நல்லாவே வரும். இந்த மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். ரொம்பவும் போட தேவையில்லை. தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு இப்போ நம்ம கொரகொரப்பாக அந்த அரைச்சி வச்சோம்ல மசாலாவை அதையுமே கூட சேர்த்து தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம தயிர் கறியில் இருக்க ஈரப்பதமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அரை எலுமிச்சை பழக்க அளவுக்கு நம்ம அந்த சாறை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை உடச்சி போடுவாங்க. முட்டை உடச்சி போட்டிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கறி எப்பயுமே சாஃப்டாக இருக்கணும்னா முட்டை போடாமல் இந்த மாதிரி தயிர் போட்டிங்கனாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டியது தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா அந்த மசாலாவில் கறி நல்லாவே ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சா நம்மளுக்கு நல்லாவே கறி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த கலருமே யூஸ் பண்ணல. நேச்சுரலாகவே அப்படியே இருந்தால் பரவாயில்ல. நம்ம பொரிக்கும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதனால் எந்த கலருமே யூஸ் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி பவுடரில். இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கறி அரை மணி நேரம் கழித்து எடுத்து போட்டேன். நல்லா பொரியும். உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். அது வித்தியாசமாக அந்த டேஸ்ட்டில் சாப்பிடும்போது அந்த தனியாவோட ஸ்மெல்லு இதெல்லாம் சூப்பராக உங்களுக்கு அந்த சோம்பு இதெல்லாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கிரேவி பண்ணி கூட சப்பாத்திலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கறி எடுத்து நம்ம சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா கறியும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பாடோடு வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இருக்கிற எல்லா கறியும் பொரிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது. என் சேனல் அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி இந்த வீடியோ தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொண்ணான கையில் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.